தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 குடையவனாக இருக்கிறார் சுக்கிர பகவான். இந்த 6 குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரனோட யார் சேர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் சேர்ந்திருக்கிறார். இந்த ராகு யாருன்னா சுக்கிர மித்திரன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நான் சொல்லிடுவேன், என்னைக்குமே ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் என்ன தருவாருன்னா, தனுசு ராசிக்காரனுக்கு 4 கூடிய கற்பு. இந்த கற்புங்கிற இடத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து அமர்வதால் பெண்கள் தொடர்பு என்பது ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் உச்சமடையும் பொழுது 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது உயர் கல்வி என்பது தடைபடும். நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சேன் சார், எவ்வளோ ஆசைப்பட்டேன், மெனக்கெட்டேன், ரஷ்யா போகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்குன்னா அந்த 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போ பெண்ணால் அவமானம், பெண்ணால் பெயர் கெடுற விஷயங்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண்ணினால் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் தான் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். சுக்கிர பகவான் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மீனராசிக்கு சுக்கிர பகவான் சென்று உச்சம் பெறும் பொழுது என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்திங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி இதெல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானால் வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ளே சந்தோஷம் வரும். ஒன்று, காதல் விஷயங்களில் சந்தோஷங்கள் வரும். ஒரு மனைவியோட, காதலியோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது அந்த காதல் சந்தோஷம் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் யோகங்கள் போன்றவைனா சுக்கிர பகவான் தர்ற யோகங்கள் தான் இதெல்லாம். அதாவது மிடுக்கான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பதை தருபவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் உச்சமடைவது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 7 கூடியவராக சுக்கிர பகவான் விளங்குவதால் சுக்கிரன் உச்சமாவது என்பது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கைங்கிற செஷனே இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் ஆக போகுது. காதல் வாழ்க்கை நல்லா இனிமேல் ஆக போகுது. சினிமா படம் எடுக்கிறேன், நான் குறும்படங்கள் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு எப்படி வரும், இனிமேல் நல்லா வரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இந்த சுக்கிர பகவான் இப்போது நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கும்போது நான் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறேன். ஆனால் நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அதாவது என்னுடைய நண்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெறுகிறேன், அதாவது அளவு கடந்த சந்தோஷம் பெறுகிறேன். ஸோ நான் எனக்குரிய கம்பெனியில் என் மேலதிகாரியை சந்திக்கும் பொழுது நான் நீச்சம் அடைகிறேன், பேச முடியாதவனாக அவர் சொல்கிறத கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்பொழுது உச்சம் என்பது என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பலன்களை தருவது உச்சம் என்று அறியப்படுகிறது. சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்னெல்லாம் நற்பலன்களோ அந்த பலன்கள்லாம் வாரி 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 தரப்போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற அனுகிரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கிர பகவான். யாருக்கு என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 குடையவனாக இருக்கிறார் சுக்கிர பகவான். இந்த 6 குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரனோட யார் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சேர்ந்திருக்கிறார். இந்த ராகு யாருன்னா சுக்கிர மித்திரன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நான் சொல்லிடுவேன், என்றைக்குமே ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் என்ன தருவாருன்னா, மீனராசிக்காரங்களாம் மீண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். மீனம், தனுசு, மிதுனம் இவங்கெல்லாம் சுக்கிரனோட மிதுன ராசிக்காரங்களுக்கு 5 கூடியவன் சுக்கிரன், கன்னிராசிக்காரங்களுக்கு 2 கூடியவன் சுக்கிரன், மேஷராசிக்காரங்களுக்கு 12 கூடிய இல்வாழ்க்கை தாம்பத்தியம் சுக்கிரன். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரனுக்கு 4 கூடிய கற்பு. இந்த கற்புங்கிற இடத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து அமர்வதால் பெண்கள் தொடர்பு என்பது ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் உச்சமடையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு 6 கூடையவன் வேற, அதனால் அவன் கேந்திர பலம் பெற்று உச்சமடைகிறான். ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், உயிரணு குறைபாடு, கருமுட்டை குறைபாடு போன்றவெல்லாம் ஏற்படும். அப்போ நான் இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ண போகிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எது பண்ணாலும் வேஸ்ட். அது பண்ணால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான், அது சித்திக்காது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 குடையவன் உச்சமடைகிறார் 4ஆம் வீட்டிலே. 6ங்கிற வியாதியை தரக்கூடியவர் யாராக போயிட்டார்? சுக்கிரனா போயிட்டார். அதனால் என்ன ஆகுது? உங்களுடைய ரோக சத்துருஸ்தான அதிபதி என்பதால் வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை அதிகமாகிறது. ஸோ 4ஆம் வீடு என்பது உயர்கல்வி, உயர் பதவி, ஒழுக்கம், நன்னெறி.
அந்த இடத்துல போய் இந்த 6 கூட உச்சமாகும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அது என்ன உங்களுக்கு என்ன பழக்கம், இது அப்படி பழக்கம், இது போன்ற ஒரு எலிமெண்ட்ரி டவுட்ஸ் எல்லாம் உங்கள் மனைவி கேட்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு கணவராகவே இருப்பீங்க, நல்ல ஆளாகவே இருப்பீங்க. அந்த ட்ராப்பும்பாங்கல்ல, ட்ராப்பு, நான் யாரோ ஒருத்தருக்கு பேச போய் என்னவோ எனக்கு ஆயிடுச்சு, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, போன்றவைகள்லாம் உங்களுக்கு நடக்கும். யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் ட்ராப்பிங். ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு பீரியடு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ அடுத்ததாக என்ன நடக்கும், இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது உயர் கல்வி என்பது தடைபடும். நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினச்சேன் சார், எவ்வளோ ஆசைப்பட்டேன், மெனக்கெட்டேன், ரஷ்யா போகணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஆனால் அந்த யோகமே கிடைக்கல. நான் வெளிநாட்டில் தான் MBBS படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த யோகமே எனக்கு கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த யோகமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 4ஆம் வீட்டு இவரால் ஏற்படுகிறது. சுக்கிர பகவானும் ராகுவும் சேர்ந்ததால் 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போ பெண்ணால் அவமானம், பெண்ணால் பெயர் கெடுற விஷயங்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண்ணினால் பெயர் கெடுதல். வேலை நேரத்தில் யாருக்காவது ஏதோ ஒன்று அனுப்புறீங்க, அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு உரிமையில் அனுப்புனீங்க, உரிமையில் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, ஆனால் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டை யார் பார்த்து விடுகிறார்கள், சுக்கிர பகவான் பார்க்கிறார். 10ங்கிறது என்ன, உங்களுடைய காரு, வண்டி, வாகனம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே 10 தான். இந்த 10ஐ சுக்கிர பகவான் பார்க்கும்போது 10 டெவலப் பண்ணால் 6 கூடியவனாக இருந்து பார்ப்பதால் 10ல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 கூடியவன் 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது கார் உயர்தர கார் வாங்கக்கூடிய யோகத்தை தருது. உயர்தர கார், BMW வாங்கினேன் சார், ஆடி வாங்கினேன், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினேன், அது போன்ற உயர்தர கார்கள் வாங்குறதுக்கான அனுகிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். 4 என்பது தாயாரின் உடல்நிலை. தாயாரின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்காக, தாயாருக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியாமல் போயிடுது, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கைமாவே சுற்றிட்டு இருக்கேன் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்ந்து சம்மந்தப்படுகிறார். கண்ணு, பல்லு, முடி, தோல், இது அத்தனையும் பிரச்சனை வரும். இதெல்லாம் சென்சிட்டிவான ப்ராப்ளம்ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். கண்ணு, பல்லு, முடி, தோல் போன்றவையெல்லாம் பிரச்சனைகள் வரும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் இந்த விஷயம், இந்த சுக்கிர பகவானுடைய விஷயங்கள். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம், ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னால், சுக்கிரனும் ராகுவும் 2 பேருமே சேர்ந்து கேந்திர பலம் பெறுவதால் இந்த கேம்பிளிங் மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து அதிரடி பணம் ஒருத்தர் பெரிய ஆளுன்னு வச்சுருப்பார், அவர்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் விற்று கொடுக்குறீங்க, நீங்கள் யார், ஒரு மீடியேட்டர். உங்களுக்கு இந்த மீடியேஷன் ஜாப் நல்லா வரும். நீங்கள் கைமாற்றி விட்டீங்க, அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணலை, நீங்கள் கைமாற்றி விட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு 2% கமிஷன் கொடுக்குறாங்க, அதுவே எத்தனையோ கோடி இருக்கும், அவ்வளோதான், உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு விபரீத ராஜயோக பலனை தருவார். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நான் வந்து இது மாதிரி அந்த மாதிரி கெசினோ போகிறது போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு டைம் இந்த சூதுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்ந்தால் அதுதான் நடக்கும். பந்தயம் கட்டுறது, லாட்ரி சீட்டு வாங்குகிற யோகம், லாட்ரி யோகம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் லாட்ரி தடை, எல்லா மாநிலங்களிலும் லாட்ரி உண்டு. உலகளாவிய அரங்கில் லாட்ரி வாங்குறது, கெசினோ விளையாடுறதெல்லாம் ஒரு கேம். நம்ம சேனலில் ரியல் ஒன் ஆன்மீகம்னா அது வேர்ல்டு பாப்புலர், உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன பலன்கள் கிடைக்கும்னா, உங்களுக்கு உலக அது கேம்பிளிங் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக அந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதும் மனசில் வச்சுக்கோங்க. பெண்களோட பேச வேண்டாம், நீங்கள் எங்கள் மாதிரி விஷ்ணுமாயா டீமில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஆண்களோட மட்டும் பேசுங்க, ஆண்களோட மட்டுமே ட்ராவல் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.